வணக்கம். இன்னைக்கு மை ஹோம் மை கிச்சனில் ஸ்டஃப்டு பிரிஞ்சால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காவெல்லாம் நல்லா கழுவிட்டு மேலே இருக்க காம்பு வந்து ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை பாதியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காவை இந்த மாதிரி நாலாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி நாலாக நறுக்கிக்கணும். கத்திரிக்காய் வந்து ரொம்ப முத்தல் கத்திரிக்காய் இல்லாமல் பிஞ்சு கத்திரிக்காய் இல்லைன்னா இளங்கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். முத்தல் கத்திரிக்காய்னா உள்ளார வந்து நிறையா விதை இருக்கும், அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் இப்போ நறுக்கிக்கலாம். அவ்வளோதான், எல்லா கத்திரிக்காயும் நறுக்கியாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர், அப்புறம் 3 டீஸ்பூன் சோம்புத்தூள். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துடலாம். இது மாதிரி மசாலா கொஞ்சம் நிறையா போட்டு ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து ட்ரை கறி லீவ்ஸ் பவுடர் இருக்கும் இல்லையா, கருவேப்பிலையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசம் கருவேப்பிலையோட வாசத்தோடு சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ வந்து கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் மசாலா வர மாதிரி நல்லா பிரித்து இந்த பக்கம் பிரித்து அதுக்கப்புறம் திருப்பிட்டு மறுபடியும் இந்த பக்கமும் பிரித்து மசாலா ஸ்டஃப் பண்ணணும். கடைசி வரைக்கும் மசாலா இருக்க மாதிரி ஸ்டஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இப்போ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக அடி வரைக்குமே மசாலா இருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் இனிமேல் குக் பண்ணலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா அதோட சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து நல்லா பொரியணும் எண்ணெயில். இந்த மாதிரி ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே போட்டுடலாம். நான் வந்து 11 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயெல்லாம் வச்சுட்டு மீதி இருந்த மசாலா இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரே ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிக்கலாம். அந்த எண்ணெய்லாம் மேலே வர மாதிரி கத்திரிக்காயெல்லாம் தனித்தனியாக இருக்க மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். கத்திரிக்காய் வந்து முத்தலாக இருந்துச்சுன்னா 1 கப்பு அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இளங்கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய்னா அதெல்லாம் உடனே டக்குன்னு வெந்துடும். அதனால் அந்த மாதிரி கத்திரிக்காய்க்கு வந்து கம்மியான அளவு தண்ணி சேர்த்தா போதும். அதான், இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு சும்மா ஒரு லைட்டாக ஒரு 2 கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் எல்லா பக்கமும் எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் லைட்டாக தண்ணி போகிற மாதிரி. அப்போ வந்து மசாலா நல்லா வெந்துடும், உள்ளார இருக்க மசாலாவும். இப்போ வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே குக் பண்ணலாம். அதுதான், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அடியில் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இதாகி மசாலா நல்லா திக்காகிடும். அடியிலையும் மசாலா வந்து அடி பிடிக்கல, ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுதான், நம்மளோட கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தயிர் சாதத்து கூட, ரச சாதம், சாம்பார் சாதம் அது கூட தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அது வந்து சர்விங்க்கு மாற்றிடலாம். நம்மளோட கத்திரிக்காய் மசாலா ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.